வெல்கம் டு மார்க் ஐஏஎஸ் கேட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம முகல் எம்பையர் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாபர். ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பாபர் பார்க்கலாம் அப்படின்னா, முகல் எம்பையர்லயே முகல் எம்பையரை முத இந்தியா கொண்டு வந்தது யாரு அப்படின்னா பாபர் தான். ஸோ இவரோட பீரியட் என்ன 1526 இருந்து 1530 வரைக்கும். 1526 பாத்தீங்க அப்படின்னா டெல்லி சல்தனேட்டோட லாஸ்ட் ரூலர் யாரு? இப்ராஹிம் லோதி. அவரை தோற்கடிச்சுட்டு இவர் நம்மளுடைய முகல் எம்பரர் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணாரு. சோ இவர் யார் இந்த பேட்டில் ஆஃப் பானிபட் இன்வைட் பண்ணது அப்படின்னா, தௌலத் கான் லோதி, ஆலம் கான், ராணா சங்கா, இவங்க 3 பேர் தான் கூப்பிட்டாங்க. சோ இந்த படையெடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி. So first battle of Panipat 1526 நடந்தது. So இந்த first battle of Panipat பாத்தீங்க அப்படின்னா ஒட்டாமன் டிவைஸ் அப்படின்றத அவர் யூஸ் பண்ணாரு. சோ இது என்ன சிஸ்டம்னு சொன்னா துல்காமா சிஸ்டம் ஆஃப் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த துல்காமா சிஸ்டம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் கனுவா அப்படின்றது அது 1527. சோ அவர் அடுத்து ஒவ்வொரு வருஷமும் பண்ணிருப்பாரு பேட்டில். நீங்க மறக்காம அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுல ராணா சங்கிராம் இருக்காரு, அதாவது மீவரை ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராணா சங்கிராம இவரை தோற்கடிச்சாரு. தோற்கடிச்சுட்டு காசி அப்படின்ற பட்டம் பேர் இவருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் சந்தேரி 1528 மிபினி ராய இவர் தோற்கடிச்சார் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் காக்ரா 1529. இதுல இப்ராஹிம் லோடியுடைய பிரதர் முகமது லோடிய மறுபடியும் தோற்கடிச்சாரு. சோ இவரோட பீரியட்ல என்ன பாப்புலரா இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா, கன் பவுடர், ஆர்டிலரி அதெல்லாம் ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இவர் எந்த ரேஸை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டர்கிஷ் ரேஸை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். சோ இவரு 1530 இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் இவருடைய பாடி ஆக்ரால அரம்பா அப்படின்ற இடத்துல பரி பண்ணப்பட்டது. ஆனா லேட்டர் காபூலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. சோ இவர் எழுதின புக்ஸ் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, தசுக் ஐ பாபுரி அண்ட் மாஸ்னவி அப்படின்றது இவர் எழுதின புக்ஸ். சோ இந்த புக்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அடுத்தது பாபருடைய பையன் யாரு? ஹுமாயூன். இவங்க 1530 இருந்து 1540 வரைக்கும் ரூல் பண்ணாங்க. இன் பிட்வீன்ல தான் அந்த ஷெர்ஷா சூரி அப்படின்றவர் படையெடுத்து வந்தாரு. சோ அதுக்கப்புறமா மறுபடியும் 1555 இருந்து 56 வரைக்கும் இவரை ரூல் பண்ணாரு. சோ 56ல என்னாச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய சிறந்த புக் பிரியர் அப்படின்னு சொல்லலாம் ஹுமாயூன். அவருடைய லைப்ரரியில ஸ்டெப்ஸ் இறங்கும் போது தடுக்கி விட்டு விழுந்து இறந்து போயிட்டாரு இந்த ஹுமாயூன் அப்படின்றவரை. சோ அவர் என்ன பில் பண்ணிருக்காரு அப்படின்னா, தின்ஹானா அப்படின்றத டெல்லியில பில் பண்ணிருக்காரு. இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, செகண்ட் கேபிட்டல், இவருடைய செகண்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். சோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆப்கான் போர்சஸ் தௌரா அப்படின்ற இடத்துல தோற்கடிச்சார் 1532ல. சோ இவர் ஷெர்ஷா சூரி சௌசா அப்படின்ற இடத்துல இவர் அட்டாக் பண்ணி இவர் தோத்து போயிட்டாரு. சோ எஸ்கேப் ஆயிட்டாரு அங்க இருந்து. சோ இந்த நேரத்துல நிசாம் அப்படின்ற ஒரு வாட்டர் கேரியர் தான் இவருக்கு ஹெல்ப் பண்ணாரு எஸ்கேப் ஆறக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இது பேட்டில் ஆஃப் சௌசா அப்படின்னு பேரு. நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் கனூஜ் இல்லைன்னா பேட்டில் ஆஃப் பில்கிராமா அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வருஷமே நடந்தது. இவர் என்ன பண்ணாரு, போயிட்டு படையெல்லாம் திரட்டிட்டு வந்தாரு. ஆனாலும் ஷெர்ஷாவை அவரால் டிஃபீட் பண்ண முடியல. மறுபடியும் அவர் பறந்து போற அளவுக்கு வந்தது. சோ பைரம் கான் அப்படின்றவர் தான் ஹுமாயூனுடைய ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லான ஆபீசர் அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. சோ குல்பதன் பேகம் யாரு அப்படின்னா, ஹுமாயூனுடைய ஹாஃப் சிஸ்டர். அவர் தான் ஹுமாயூன் நாமா அப்படின்றவங்கள எழுதினாங்க. சோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டெத் அப்படின்றது அவர் லைப்ரரியில இருந்து இறங்கும் போது ஸ்டெப்ஸ்ல இருந்து தடுக்கி விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படின்றது. சோ இதுல இருந்தே நம்மளுக்கு தெரியும் இவர் ஒரு புக் பிரியர் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷெர்ஷாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பார்க்கலாம். சோ இந்த ஷெர்ஷா யாரு அப்படின்னா, ஆப்கான் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஆப்கான்காரரு அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னுடைய டிவிஷன் ஹோல் எம்பையருமே 47 டிவிஷனா பிரிச்சாரு. அந்த 47 டிவிஷனை நம்ம சர்க்கார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த சர்க்கார்ஸ் கீழே வரக்கூடியது என்ன அப்படின்னா, ஸ்மால் பார்கனாஸ் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஃபீல்ட் ஆஃப் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இவர்
டெல்லி சல்தனேட்ல என்ன இருந்துச்சோ அதே பேட்டர்ன் தான் வந்து இவரும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. சோ இவருடைய பீரியட்ல ரொம்ப ரொம்ப நம்ம நோட்டபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் தான் வந்து இவருடைய நோட்டபிளான ஒரு இதுன்னு சொல்லலாம். என்ன பண்ணாரு அப்படின்னா லேண்ட வந்து 3 ஹெட்டுக்கு கீழே வந்து பிரிச்சாரு. அது குட், மிடில் அண்ட் பேட் அப்படின்னு சொல்லி பிரிச்சாரு. சோ அதுல இருந்து 1/3 அந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து 1/3 ப்ரொடக்ஷனை வந்து இவர் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாரு. சோ இந்த லேண்ட் வந்து சிக்கந்தரி ஐ கேஸ், அதாவது 32 பாயிண்ட்ஸா வந்து இவர் பிரிச்சிருக்காரு. சோ இந்த தொடர்மால்ன்றது பாத்தீங்க அப்படின்னா அக்பர் பீரியட்லயும் வருவாங்க. இவர் வந்து பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தார் அக்பர் பீரியட்ல. அவர் ஷெர்ஷா சூரி கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் தான். சோ அவருடைய ரெவென்யூ பாலிசிக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணது யாரு அப்படின்னா ஷெர்ஷாவுக்கு தொடர்மால் அப்படின்றவங்க தான். சோ இந்த ஷெர்ஷா வந்து ஃபர்ஸ்ட் ரெகுலர் போஸ்டல் சர்வீஸ் வந்து அவர் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது. சோ இவரோடதுல 2 இம்பார்ட்டன்டான திங் இருக்கு. சில்வர், ருபியா, காப்பர் டேம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் இவர் தான். சோ அது பண்ணதுக்கு அப்புறமா கோல்ட், மிக்ஸ்டு மெட்டல் கரன்சி எல்லாத்தையுமே அவர் வந்து பேன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். சோ கம்யூனிகேஷன் எப்படி இவர் வந்து டெவலப் பண்ணாரு அப்படின்னா ரோட்ஸ் பில்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ரோட்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு கூப்பிடுறோம் அப்படின்னா தி ஆர்டரிஸ் ஆஃப் தி எம்பையர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறமா ஓல்டு இம்பீரியல் ரோடுன்னு ஒண்ணு இருந்தது இல்லையா, அதை திருப்பி வந்து அவரை ரீபில்ட் பண்ணாரு. அதோட பேர் என்ன அப்படின்னா கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்னு சொல்லலாம். இது எங்க இருந்து எங்க போகுது அப்படின்னா இண்டஸ் ரிவர்ல இருந்து சொனர்கன் இன் பெங்கால் வரைக்கும் இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடு வந்து போச்சு. சோ இவர் வந்து இறந்து போயிட்டாரு. எப்படின்னா அவருடைய ஆயுத கிடங்குல நடந்த ஒரு பாம் பிளாஸ்ட்ல இவர் வந்து இறந்து போயிட்டாரு. சோ இவருடைய டாம் பாத்தீங்க அப்படின்னா சசாராம் இன் பீகார்ல இருக்கு. நெக்ஸ்ட் மாலிக் முகமது ஜாசி. சோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா பத்மாவத் அப்படின்றத வந்து இவரு ஹிந்தியில எழுதினாரு. இவரோட பீரியட்ல தான் வந்து அது எழுதப்பட்டது. சோ இவருடைய டெத் நான் சொல்லிட்டேன், அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு. இந்த சமயத்துலதான் என்னாச்சு அப்படின்னா ஹுமாயூன் வந்து அட்வான்டேஜ் எடுத்து திருப்பியும் வந்து த்ரோனை வந்து கெயின் பேக் பண்ணாரு. சோ இவருக்கு அடுத்து இவருடைய சன்னுடைய அந்த திறமை அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஷெர்ஷாவுடைய சன்னுக்கு, அதனாலதான் ஹுமாயூன் ஈஸியா வந்து வந்துட்டாரு. வந்த ஒரு வருஷத்துல அவர் என்ன ஆயிட்டாரு அப்படின்னா இறந்து போயிட்டாரு ஹுமாயூன். சோ அதுக்கப்புறம் அக்பர் அவருடைய பையன் வர்றாரு. அவருக்கு வெறும் 14 வயசு இருக்கும் போதே அவர் வந்து ஒரு வாருக்கு போய் வின் பண்ணிட்டு வந்தாரு. அந்த இதுல இவர் யாரு கைட் பண்ணி போனது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா பைரம் கான் அப்படின்றவர் தான் வந்து அவரை கைட் பண்ணி எடுத்து சென்னாரு. சோ இவருடைய ரீஜன் எவ்வளவு 1556 1605 வரைக்கும். சோ இவருடைய செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், இந்த செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் பாத்தீங்கன்னா 1556ல நடந்தது. யாருக்கு எகென்ஸ்டா அப்படின்னா ஹீமு விக்ரமாதித்யாவுக்கு எகென்ஸ்டா நடந்தது. இந்த ஹீமு the PM of Muhammad Shah Adil of Bengal was defeated. So இதுல என்ன அப்படின்னா இந்த ஹீமு தான் வந்து லாஸ்ட் ஹிந்து கிங் டு ரூல் டெல்லி அப்படின்னு சொல்லலாம். இவரை தோற்கடிச்சிட்டு அக்பர் வந்து கிரான் ஏத்திக்கிட்டாரு, பதவி ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து அக்பர் வந்து ஒரு பாலிசி வந்து ஃபாலோ பண்ணாரு. ஏன் அப்படின்னா அவங்களுடைய ராஜ்புத் கூட ஒரு நல்ல விதமான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. சோ நிறைய ராஜ்புத் பிரின்சஸ் வந்து இவர் கூட வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த மேட்ரிமோனியல் அலையன்சஸ்க்கும் வந்து உள்ள வந்தாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து ராஜ்புத்துக்கும் முகலுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸப்ட் மீவர்ல இருந்து யாருமே ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வரல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா 1572ல குஜராத்தை வந்து இவர் வின் பண்ணாரு. ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா பூலான் தர்வாசா அப்படின்றத ஃபேத்பூர் சிக்ரியில வந்து அவர் பில்ட் பண்ணாரு. நெக்ஸ்ட் இவர் பேட்டில் ஆஃப் ஹல்காத்தி அப்படிங்கறத வந்து போரிட்டு இருக்காரு. யாரு எதிர்த்து அப்படின்னா மீவர் போர்சஸை எதிர்த்து. இன்னைக்கு 18th June 1576ல வந்து இது நடந்தது. அப்புறம் ராஜா மான் சிங் இருக்காரு, அவர் வந்து பீகார், பெங்கால், ஒரிசா எல்லாத்தையுமே வந்து அக்பருக்காக இவர் போய் போரிட்டு அது எல்லாத்தையும் வந்து கைப்பற்றிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து 1586ல வந்து காஷ்மீரை கான்குயர் பண்ணாரு. 1593ல வந்து சிந்த் அப்படின்ற இடத்த வந்து கான்குயர் பண்ணாரு. ஸோ இவருடைய லாஸ்ட் கான்குவெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ட் ஆஃப் அசிர்கா இன் டெக்கான் தான் இவருடைய லாஸ்ட் ஆன கான்குவெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ
அக்பருடைய டெத் பத்தி சொல்லணும்னா அவர் வந்து டயரியா அதனாலதான் வந்து இறந்தாரு அப்படின்றத சில சோர்சஸ் சொன்னுச்சு. அந்த சோர்ஸை வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் அதை பத்தி ரிசர்ச் எதுவும் பண்ணல. நீங்க தான் ரிசர்ச் பண்ணா எனக்கு சொல்லுங்க. ஸோ அக்பருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்ல சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். ரால்ப் ஆஃப் ஃபிட்ச் 1585 இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்மேன். அக்பர் கோர்ட்டை விசிட் பண்ண ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்மேன் அப்படின்னு சொல்லலாம். ஃபிட்ச் ஃபர்ஸ்ட். ஸோ எஃப் வருது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜசியா அப்படின்ற டாக்ஸ வந்து இவர் ரத்து பண்ணாரு. ஸோ அபாலிஷ் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம் 1564ல. அதுக்கப்புறம் வந்து பீஃப் யூஸ் பண்றதும் வந்து இவரோட பீரியட்ல ஃபோர்பிடனா இருந்துச்சு, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து அமைதி கிடைக்கணும் அப்படின்றது. ஸோ அதை எப்படி அவங்க மொழியில சொல்லலாம் அப்படின்னா சுலைக்குல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து சில ஹால் ப்ரேயர்ஸ் பண்றதுக்கு சில ஹால்ஸ் எல்லாமே வந்து பில்ட் பண்ணாரு. இந்த ஃபீட்பூர் சிக்ரியில பாத்தீங்க அப்படின்னா இபாதத் கானா அப்படின்ற ஒரு ஹால் ஆஃப் ப்ரேயருக்கு வந்து பில்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த ஹால்ல வந்து அவர் சில ரிலீஜியஸ் திங்ஸ் எல்லாம் இருக்கும் போது அந்த ஹாலை வந்து இவர் யூஸ் பண்ணிக்குவாரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புருஷோத்தம் தாஸ், மகாராஜி ராணா, அதுக்கப்புறம் வந்து ஹரி விஜயா சுரி, மான்சிரேட் அண்ட் அக்பர் விவா. ஸோ இவங்க எல்லாமே இந்த ரிலீஜியஸ் டிஸ்கஷன்ஸ்ல பங்கு பெற்றிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஹிந்து, பார்சி, ஜெயின், கிறிஸ்டியன் இவங்க 4 பேருமே அதுல பங்கு பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன் 1579ல அக்பர் வந்து டிகிரி ஆஃப் இன்ஃபேலியபிலிட்டி அப்படின்றத வந்து கொண்டு வந்தாரு. இது எதுக்கு அப்படின்னா அவர் தான் வந்து சுப்ரீம், எல்லா ரிலீஜியஸ் மேட்டரும் வந்து அவர் தான் சுப்ரீம் கமாண்டரா இருக்கணும் அப்படின்றதான் இதோட அர்த்தம். சோ இவர் இன்னொன்னு ஃபார்முலேட் பண்ணாரு. என்ன அப்படின்னா தின் இலாஹி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் தாஃபிட் ஐ இலாஹி அப்படின்றது 1581ல. சோ பீர்பால், அப்துல் ஃபேசில், ஃபேசி இவங்க எல்லாருமே இந்த ஆர்டர் கூட இருந்தாங்க. இது என்ன அப்படின்னா தின் இலாஹி அப்படின்றது எல்லா ரிலீஜியஸ்ல இருக்கக்கூடிய மேட்டர்ஸ் சில எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரே தான் வந்து மிங்கிள் பண்றதுதான் அந்த தின் இலாஹி அப்படின்றது. சோ இவருடைய பீரியட்லயும் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் இருந்தது. சோ இது தொடர்மால் அப்படின்னு சொல்லலாம். சோ இது என்ன தொடர்மால் பந்தோபஸ்தார் ஜப்தி சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுல என்ன 3 சேலியன்ட் ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லேண்ட மெஷர் பண்ணி கிளாசிஃபை பண்ணி அதுக்கு ஒரு ரேட் வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. சோ இதுக்கு இன்னொரு சிஸ்டம் இருக்கு. என்ன அப்படின்னா அக்பர் பீரியட்ல மான் சப்தாரி சிஸ்டம். இது என்ன அப்படின்னா நோபலா இருக்கிற ஆர்மியில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஒரு பதவி கொடுக்கறது தான் இதோடைய மான் சப்தாரி சிஸ்டம் அப்படிங்கிறது. ஒரு ரேங்க் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். சோ இந்த ரேங்க்ஸ் வந்து ஜட் அண்ட் சவார் அப்படின்றதான் அந்த ரேங்க். சோ இது ஒரு ஹெரிடிட்டரி சிஸ்டம் கிடையாது. So first printing press in India எப்ப அப்படின்னா 1566 இவர் பீரியட்ல தான் வந்தது. பில்கிரிமேஜ் டாக்ஸ் என்னைக்கு வந்து அபாலிஷ் பண்ணாங்க 1563ல வந்து அபாலிஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து தஷலா சிஸ்டம் டாக்ஸேஷன் சிஸ்டமையும் வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க. அது எப்ப அப்படின்னா 1580ல. ஸோ அக்பர் பீரியட்ல இருந்த நவரத்னாஸ் பத்தி தெரியுமா? ஸோ அந்த நவரத்னாஸ் பத்தி பார்க்கலாமா? அபுல் ஃபேசில் இவர் என்ன அப்படின்னா அக்பர் நாமா எழுதினவருடைய ஆத்தர் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல வந்து முகலுடைய பெரிய ஆர்மியை இவர் தான் வந்து வழி நடத்தி சென்றார் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபேசல் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அக்பருக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லலாம். சோ வலது கை இடது கைன்னு கூட இவரை சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபைசி அப்படின்றது யாரு அப்படின்னா அபுல் ஃபேசிலுடைய பிரதர் அப்படின்னு சொல்லலாம். அவர் அக்பர் கோர்ட்ல இருந்தாரு. சோ எதுக்காக அப்படின்னா இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜீனியஸ்னஸ்னால இவர் என்ன பண்ணாரு, அக்பர் வந்து டீச்சரா வந்து அவங்களுடைய சன்னுக்கு டீச்சர்னு சொல்லி இவரை அப்பாயின்மெண்ட் பண்ணாரு. சோ இவருடைய ஃபேமஸ் ஒர்க் என்ன அப்படின்னா லீலாபதி அப்படின்றது. இது என்னன்னா மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கக்கூடியது. தான்சீன். சோ தான்சீன் யாரு அப்படின்னா ஒரு சிறந்த மியூசிஷியன், மலைய கூட அவரால் வர வைக்க முடியும் அப்படின்றதுதான். சோ இவர் வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலியில பிறந்தவர் குவாலியர்ல. சோ தான்சீன் வந்து நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணிருக்காரு அக்பர் பீரியட்ல. அப்படின்னு என்னன்னா ரெயின் கொண்டு வர்றது, ஃபயர் கொண்டு வர்றது,
இவருடைய ராகாஸ் மூலியமா அது எல்லாமே கொண்டு வருவார் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ராஜா பீர்பால், மகேஷ் தாஸ் இவருடைய இன்னொரு நேம். இவர் ஒரு போயட்டும் கூட, ஆத்தரும் கூட. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அக்பர் அண்ட் பீர்பால் கதைகள்னு சொல்லிட்டு, அதைத்தான் இதுவும். சோ அக்பர் தான் இந்த ராஜா அப்படின்ற டைட்டில் கொடுத்தது. நெக்ஸ்ட் ராஜா தொடர்மால், இவரை பத்தி நமக்கு தெரியும். அக்பருடைய பினான்ஸ் மினிஸ்டர். ஒரு ரெவென்யூ சிஸ்டம் இவர் தான் வந்து வழிநடத்தி சென்றார். ஸோ இவர் வந்து ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ், ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ் எல்லாத்தையுமே இவர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. இவருடைய சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருக்கு இல்லையா ரெவென்யூ கலெக்ஷனுக்கு, அது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஃபியூச்சர்ல வரக்கூடிய மொபைலுக்கும் பிரிட்டிஷர்ஸும் கூட அதை யூஸ் பண்ணாங்க. ஸோ இன் 1582ல பாத்தீங்க அப்படின்னா the title of Diwan I Ashraf அப்படின்ற டைட்டிலும் வந்து இந்த தொடர்மாலுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ராஜா மான் சிங். இவர் என்ன அப்படின்னா ஆம்பீரோட கவச்ச ராஜா அப்படின்னு சொல்லலாம். இவர் ஒரு மான் சப்தாராகவும் இருந்தாரு, ட்ரஸ்டட் ஜெனரல் ஆஃப் அக்பராகவும் இருந்தாரு. அக்பருடைய மினி பேட்டில்ஸ்ல இவர் தான் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி சொன்னேன், பெங்கால் பீகார்ல இவர் தான் போய் எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் வந்து அப்துல் ரஹீம் கானி கானா. இவர் ஒரு பொயட், சன் ஆஃப் அக்பர்ஸ் ட்ரஸ்டட் கேர்டேக்கர். யாரு அப்படின்னா பைரம் கானுடைய சன். ஸோ அவர் முஸ்லீம் பை பர்த்தா இருந்தாலும் லார்ட் கிருஷ்ணா உடைய ஒரு சிறந்த டிவோட்டியா இருந்தாரு. நெக்ஸ்ட் கபூர் அசியோதீன் அப்படின்றவங்க என்ன அப்படின்னா அக்பருடைய சீஃப் அட்வைசர்ல ஒருத்தரா இருந்தாரு. நெக்ஸ்ட் முல்லா தோ பைசா அப்படின்றவங்க வந்து சீஃப் அட்வைசர்ஸ். இவரும் வந்து ஒரு சீஃப் அட்வைசரா தான் இருந்திருக்காரு அப்படின்றதுதான். ஸோ நம்மளுக்கு இதுல வந்து யார் யார் தெரியும்னு பாத்தீங்கன்னா அப்துல் ஃபைசல் தெரியும், ஃபைசி தெரியும், தான்சீன் தெரியும், பீர்பால் தெரியும், தொடர்மால் தெரியும், ராஜா மான்சிங் தெரியும். கானி கானா பத்தி அவ்வளவு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அடுத்து ஃபக்ர் அசீதீன் பத்தி நம்மளுக்கு தெரியாது, முல்லா தோ பைசா பத்தியும் நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ என்னோட ப்ரொனவுன்சியேஷன் தப்பா இருந்துச்சு அப்படின்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. ஐம் சோ சாரி ஃபார் தட். ஸோ அடுத்தது அக்பருடைய பையன் யாரு அப்படின்னா சலீம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் ஜஹாங்கீர். 1605ல இருந்து 1627 வரைக்கும் இவர் வந்து ரூல் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து த 5th சீக் குரு அர்ஜுன் தேவ் இருக்காரு இல்லையா, அவர் வந்து குஷ்ரோவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது இவருடைய கிரேட்டஸ்ட் ஃபெயிலியர் என்ன அப்படின்னா காந்தார் அப்படின்ற ரீஜனை வந்து பர்ஷியா கிட்ட லாஸ் பண்ணதுதான். 1622ல அது நடந்தது. ஸோ இவருடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜஹாங்கீர் லைஃப் என்ன அப்படின்னா மெஹருநிசா அப்படின்றவங்க வந்து இவங்க மேரேஜ் பண்ணது. ஸோ இவங்க யாரு மெஹருநிஷா அப்படின்றவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு விடோ அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரு ஆப்கானியும் கூட. ஸோ 1611ல இந்த மேரேஜ் நடந்துச்சு. ஸோ இவங்களுக்கு தான் டைட்டில் வந்து நூர் ஜஹான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இவர் ஒரு சிறந்த பூ லவ்வர் சொல்லலாம். கார்டன்ஸ், அந்த கார்டன்ஸ் நம்பர் ஆஃப் கார்டன்ஸ் நேம்லி பாத்தீங்கன்னா ஷாலிமர், நிஷாத் கார்டன்ஸ் எங்க அப்படின்னா காஷ்மீர்ல தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கேப்டன் ஹாப்கின்ஸ். இவர் என்ன பண்ணிருக்காரு, சர் தாமஸ் ரோய், இவங்க எல்லாருமே வந்து இவருடைய கோர்ட்டை வந்து விசிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சர் தாமஸ் ரோய் உடைய எஃபோர்ட்னாலதான் இவங்களுடைய ஃபேக்டரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரத்ல இங்கிலீஷோட ஃபேக்டரிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். சூரத்ல மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பிளேசஸ்லயும் அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அடுத்தது பீட்ரா வேலி அப்படின்றவர் யாரு அப்படின்னா ஒரு இட்டாலியன் டிராவலர். அவரும் இந்த டைம்ல தான் ஜஹாங்கீரோட பீரியட்ல தான் வந்து அவரு இந்த நம்ம ஊரை விசிட் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டொபாக்கோ க்ரோவிங் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர் பீரியட்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. யார் பாட் பண்ணது அப்படின்னா போர்ச்சுகீஸ். நெக்ஸ்ட் ஷாஜஹான். ஷாஜஹானுடைய பாலிசி, அதாவது டெக்கான் அனெக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. அதே மாதிரி அகமத் நகர் அப்படின்றத வந்து அவர் அனெக்ஸ் பண்ணாரு. பட் வந்து பிஜப்பூர் அண்ட் கோல்கொண்டா எல்லாத்தையுமே அவர் வந்து தன்னுடைய லார்ட்ஷிப் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி
முயற்சி பண்ணி கொண்டு வந்தாருன்னு சொல்லலாம். சோ அவர் போர்ச்சுகீஸ ஹூக்லி அப்படின்ற இடத்துல இருந்து வெளியில அனுப்புனாரு. எதனால அப்படின்னா அவங்க வந்து இவர் வச்சிருக்க அந்த ட்ரேட் பாலிசியை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவருடைய சன் அவுரங்கசீப்பை வந்து வைஸ்ராய் ஆஃப் டெக்கான் இன் 1636ல வந்து கொண்டு வந்தாரு. சோ அவுரங்கசீப் என்ன பண்ணாரு அதுக்கப்புறம் அப்படின்னா ஒரு எஃபெக்டிவான ஒரு ரெவென்யூ சிஸ்டம் வந்து அவரு பில்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல திவானா இருந்தது யாரு அப்படின்னா முர்ஷித் குலி கான் அப்படின்றவர் தான் இருந்திருந்தாரு. சோ அல்டிமேட்லி அவுரங்கசீப் இதுக்கப்புறமா வந்து எல்லா கண்ட்ரோலையும் வந்து ஷாஜஹான் கிட்ட இருந்து எடுத்துட்டு ஷாஜஹானை வந்து சிறைவாசம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக்ரா கோர்ட்ல. சோ இப்ப ஷாஜஹானை யாரு வந்து இதுக்கப்புறம் லுக் ஆஃப்டர் பண்ணிக்கிட்டதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டாட்டர் ஜான் அரா அப்படின்றவங்க தான் வந்து அவர் இறந்து போற வரைக்கும் வந்து அவங்கள லுக் ஆஃப்டர் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். சோ இவருடைய ஏஜ் வந்து ஒரு கோல்டன் ஏஜ் ஆஃப் த முகல் எம்பையர் அப்படின்னு சொல்லலாம். ஷாஜஹான்ல 2 பிரெஞ்ச்மேன் இவரோட பீரியட்ல வந்திருக்காங்க, பெர்னியர் அண்ட் டவர்னியர் அப்படின்றவங்க. அண்ட் இட்டாலியன் அட்வென்ச்சர் மான்சி அப்படின்றவங்களும் இந்த பீரியட்ல தான் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ தாஜ்மஹால் இவரோட பீரியட்ல கட்டப்பட்டதா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஷாஜஹான் மும்தாஜ் அப்படின்னு. மும்தாஜ் வந்து 14th சில்ட்ரனை டெலிவரி பண்ணும்போது 14 சைல்டு டெலிவரி பண்ணும்போது அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய நினைவா தாஜ்மஹால் அப்படின்ற ஒரு ஈட்டர்னல் லவ் மான்யூமெண்ட் வந்து கட்டினாரு. ஸோ ஆக்ரால இருக்கு. இந்த ஷாஜகான் பாத்தீங்க அப்படின்னா அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு பேர் போனது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அர்ஜுமன் பானு பேகம் அப்படின்றதுதான் வந்து அவங்களுடைய நேம், இறந்து போனவங்களுடைய நேம். சோ அது என்ன சொல்லலாம் அப்படின்னா மும்தாஸ் மஹால் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்னொரு நேம் இருந்தது. 1631ல தான் வந்து அவங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அது எவ்வளவு வருஷமா கட்டிட்டு இருந்தாங்க தெரியுமா? 22 வருஷமா இது கட்டிட்டு இருந்தாங்க. 22 years old. ஸோ 22 இயர்ஸா கட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். 22,000 ஒர்க்கர்ஸ் இதுல வந்து இருந்திருக்காங்க. உஸ்தாத் இஷா முகமது எஃப்டி அவங்கதான் வந்து இந்த ஆர்கிடெக்சரல் ரோலோட கிரெடிட்டை எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய மெயின் டோம் இருக்குல்ல, அந்த மேல இருக்கும்ல டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து யாரு டிசைன் பண்ணது அப்படின்னா இஸ்மாயில் கான் அப்படின்றவர் தான் வந்து டிசைன் பண்ணாரு. அவுரங்கசீப் யாரு அப்படின்னா ஷாஜஹானுடைய பையன். 1658ல இருந்து 1707 வரைக்கும் வந்து இவர் இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அவுரங்கசீப் என்ன பண்ணாரு அப்படின்னா இம்பீரியல் ஆர்மி, அதாவது பேட்டில் ஆஃப் டார்மத் என்ற இடத்துல வந்து இம்பீரியல் ஆர்மி வந்து இவர் டிஃபீட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து தாரா அப்படிங்கிற பிளேஸ்லயும் வந்து பேட்டில் ஆஃப் சமுத்ரா அப்படின்ற பிளேஸ்லயும் வந்து இவர் ஜெயிச்சுட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லலாம். சோ அதுக்கப்புறமா வந்து அவர் ஆக்ராக்குள்ள வந்துட்டு தன்னைத்தானே கிரான் பண்ணிக்கிட்டாரு. என்னன்னா டைட்டில் ஆஃப் ஆலம்கீர் அப்படின்னு சொல்லி அவரே வந்து பேர் வச்சுட்டாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கான்குவரர் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவரோட பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா மொகல் எம்பையர் அப்படிங்கிறது ஒரு கிரேட் எக்ஸ்டென்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன் 1675ல பாத்தீங்க அப்படின்னா 9th ஸ்ரீ குருவான குரு தேக் பகதூரை வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி அவருக்கு வந்து டெத் பெனால்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணாரு. இன் 1679ல வந்து திருப்பி ஜசியா அப்படின்ற அந்த டாக்ஸ வந்து திருப்பி கொண்டு வந்தாரு. அடுத்து நவ்ரஜ், த சிங்கிங் இன் த கோர்ட், த பிராக்டிஸ் ஆஃப் ஜரோகா தர்ஷன் அதெல்லாமே வந்து என்னாச்சு அப்படின்னா பேன் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் கலீமா, த முஸ்லிம் கிரிடோ ஆன் த பாயின்ஸையும் இவர் வந்து ஃபோர்பேட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முகல் எம்பரர் என்னாச்சு அப்படின்னா காஷ்மீர்ல இருந்து ஜின்ஜி அப்படின்ற இடம் சவுத் வரைக்கும், நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் வந்து இவரோட பீரியட்ல ஸ்ட்ரெச் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இன்னொருக்கு என்ன சொல்லலாம், ஹிந்து குஷ் வெஸ்ட்ல இருந்து சிட்டாங்காங் ஈஸ்ட் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து முஸ்லீம் லாவை ரொம்பவும் வந்து மதிச்சாரு. அதனாலதான் வந்து அந்த டாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாரு. ஸோ ஃபட்டாவா ஐ அலம்கிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து ஒரு தார்பெஷ் அப்படின்னு சொல்றாங்க, அதே சமயத்துல ஜிந்தாபீர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் வந்து சதி அப்படின்றதையும் வந்து ப்ரொவைட் பண்ணாரு.
சரி லேட்டரா அவுரங்கசீப்க்கு அப்புறம் யார் யார் வந்தாங்கன்னு பார்க்கலாம். அவுரங்கசீப்க்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு நல்ல ரூலர் வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் யார் வந்தான்னு பாத்தீங்கன்னா பகதூர் ஷா அப்படின்றவர் வந்தாரு. ஸோ இவர் வந்து ஷா ஆலம் ஒன் அப்படின்னு சொல்லி டைட்டில் அசீவ் பண்ணிக்கிட்டாரு. அதே சமயத்துல ஷா ஐ பெக்ஹபாத் அப்படின்ற நேமும் வந்து இவருக்கு கிடைச்சது. ஸோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா குரு கோபிந்த் சிங்கோடையும் சஹத் பிரசாத் அவங்களோடையும் வந்து ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிட்டாரு. ஸோ பீஸ் வச்சுக்கிட்டாருன்னு சொல்லலாம், அமைதியா வந்து டீல் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஜஹாங்கர் ஷா அப்படின்றவங்க வந்தாங்க. இவர் யாரு அப்படின்னா ஜசியா டாக்ஸ வந்து டெலிட் பண்ணாரு, அபாலிஷ் பண்ணாரு. இருந்தாலும் இவர் வந்து ஒரு பப்பெட் அப்படின்னு சொல்லலாம். பப்பெட்னா என்ன, நம்ம அந்த தலையாட்டி பொம்மை சொல்லுவாங்களா, சோ பப்பெட் ஆஃப் மஹல் ரூலர்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து முகமது ஷா, இவர் வந்து நாடிர் ஷா ஆஃப் ஈரான் டிஃபீட்டட் ஹிம் பேட்டில் ஆஃப் கார்னால் அப்படின்ற இதுல வந்து அவங்கள டிஃபீட் பண்ணிட்டாங்க முகமது ஷாவை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த நாடிர் ஷா அப்படின்றவர் பீக் ஆஃப் த்ரோனை வந்து அங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இந்த பீக் ஆஃப் த்ரோன் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப விலை மதிப்பில்லாத நவரத்னங்கள் எல்லாம் அதுல இருந்தது. ஸோ அதுல ஒண்ணு அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த அப்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைமண்ட் வச்சிருந்தாங்க, அதுதான் நம்மளுடைய கோஹினூர் டைமண்ட் அப்படின்றது. சோ இவர் யாரு அப்படின்னா முகமது ஷா ரொம்ப பிளஷரை விரும்புறவரா இருந்தாரு. சோ இவருடைய நேம் என்ன நிக் நேம் பாத்தீங்க அப்படின்னா ரங்கீலா அப்படின்றத இவருடைய நிக் நேம். ஷா ஆலம் 2. சோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா மிர்க் வாசிம் ஆஃப் பெங்கால் கூடயும் சவுஜா உத்துல்லா ஆஃப் அவத் ரெண்டுலயும் என்ன பண்ணாரு அப்படின்னா கை கோர்த்து பேட்டில் ஆஃப் புக்சர் அப்படின்ற இடத்துல போரிட்டார். ஸோ அந்த இடத்துல பிரிட்டிஷால இவர் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம் 1764. ஸோ அக்பர் 2 லாஸ்டா வந்தது 1806ல இருந்து 37 வரைக்கும். இவர் வந்து ராம் மோகன் அப்படின்ற டைட்டில் வந்து ராஜா ராம் மோகன் ராய் லண்டனுக்கு இவர் வந்து அனுப்பிச்சு வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா தன்னுடைய அலவன்ஸ் சீக் பண்றதுக்காக அதை அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரை பத்தி வேற எந்த ஒரு விதமான இன்ஃபர்மேஷனும் கிடையாது. இவங்க 5 பேரை பத்தி இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் கோஹினூர் டைமண்ட் பத்தி பார்க்கலாமா. ஸோ இந்த கோஹினூர் டைமண்ட் பாத்தீங்க அப்படின்னா 21.6 GM இருந்தது. ஸோ கேரட்னு எடுத்துட்டீங்கன்னா 105 கேரட் இருந்தது. ஸோ இதுதான் லார்ஜஸ்ட் நோன் டைமண்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து இப்போ எங்க இருக்கு, குரோன்ல இருக்கு. எங்க இங்கிலாந்து குவீன் விக்டோரியா இருக்காங்க இல்லையா, அவங்க குரோன்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கோஹினூர் வந்து ராயலசீமா, அதாவது ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ராயலசீமா அப்படின்ற இடத்துல இருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது வச்சிருந்தது காக்கத்திய டைனாசிட்டி. ஸோ அந்த காக்கத்திய கிங்டம் வந்து பிரதாப ருத்ரா வந்து 1323ல முகமது பின் துக்ளக் கிட்ட தோத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். தோத்து போறதுன்னா அவங்கள்ட்ட வந்து இவங்க எல்லாத்தையும் லூட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. லூட் பண்றேன்னா என்ன, வளங்கள் எல்லாத்தையும் திருடிட்டு போறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி திருடிட்டு போயிட்டாங்க. சோ அப்ப துக்ளக் கிட்ட இருந்திருக்கும், துக்ளக் கிட்ட இருந்து லோடி டைனாஸ்டிக் வந்திருக்கும், லோடி டைனாஸ்டிக்ல இருந்து நம்மளுக்கு டெல்லி சல்தனேட் கிட்ட வந்திருக்கும். So Ranjit Singh successor Duldeep Singh gave gem to Queen Victoria in 1851. So இந்த கோஹினூரை வாங்கியவர் குவீன் விக்டோரியாவுக்கு கொடுத்துட்டாரு பிரைஸா 1851ல. 1852ல ஒரு பர்சனல் சூப்பர்விஷன் நடந்தது விக்டோரியா ஸ்கோர்ட்ல. பிரின்ஸ் ஆல்பர்ட் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த டைமண்ட் வந்து ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து கட் பண்ணாரு. ஸோ கட் பண்ணி 1861/16 கேரட்ஸா வந்து அவரு கட் பண்ணாரு. ஸோ கட் பண்ணி அதோடைய பிரில்லியன்ஸை வந்து இன்னும் அதோட பிரைட்னஸை வந்து இன்னும் வந்து அவரை பிரைட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க பிரின்ஸ் ஆல்பர்ட். ஸோ முகல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆல் ஓவர் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். சுபா அப்படின்றது வந்து பிராண்டா அப்படின்னு சொல்லலாம், அவருடைய கிங்டம் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து சுபா அப்படிங்கிறது வந்து சர்க்காராகவும் டெவலப் பண்ணியிருந்தாங்க, அதை டிவைட் பண்ணியிருந்தாங்க. சர்க்கார் அப்படிங்கிறத பிராக்னாஸாகவும் அவங்க வந்து டிவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிராக்னாஸ வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. ஸோ பாபர் அண்ட் ஹுமாயூன்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க, அவங்கள வந்து அவங்க வக்கீல் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ பைரம் கான் வந்ததுக்கு அப்புறமா அது வந்து டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு அந்த வக்கீல் அப்படிங்கிறது. ஸோ வாசிர் அப்படின்றது என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு
சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டெரிட்டரி ஆஃப் எம்பையர் வந்து எப்படி டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா குரோன் லேண்ட்ஸ் கலீசா அப்படின்றதும் ஜாகிஸ் லேண்ட் வந்து நோபலுக்கு கிராண்ட் பண்ணப்பட்ட, அதாவது அவங்களுக்கு விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு கிராண்ட் பண்ணப்பட்ட லேண்ட். அதே சமயத்துல கிங் குரோனா இருக்காங்க இல்லையா, அந்த சிறு நில மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்தது இனாம். ஸோ ரிலீஜியஸ்க்கும் லேர்ன்மெண்ட்டுக்கும் வந்து இனாமா கொடுத்துருப்பாங்க சில லேண்ட்ஸ், அதுவும் வந்து இருந்தது. நெக்ஸ்ட் முகலோட பில்டிங்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். பாபர் எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 மாஸ்க் பில்ட் பண்ணியிருக்காரு. காபுலி பாகா இன் பானிபட், சாம்பல் இன் ரோஹில்கண்ட். நெக்ஸ்ட் ஹுமாயூன் வந்து ஃபவுண்டேஷன் சிட்டி டின் கானா அட் டெல்லி, ஜமாலி மாஸ் இஷா கான் அட் டெல்லி. நெக்ஸ்ட் ஹாஜி பேகம் ஹுமாயூனுடைய ஒய்ஃப் வந்து ஹுமாயூன் டோம் வந்து அவரு கட்டியிருக்காங்க. ஸோ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு புரோட்டோடைப் ஆஃப் தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அக்பர் எவ்வளவு பில்ட் பண்ணிருக்காருன்னு பாருங்க. ஆக்ரா ஃபோர்ட், ரெட் சாண்ட்ஸ்டோன், பேட்பூர் சிக்ரில பஞ்ச் மஹால், தீவான் ஐகாஸ், தீவான் ஐகாம், ஜோதாபாயோட பேலஸ் அங்கதான் இருக்கு, பூலான் தர்வாசா அங்கதான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஷேக் சலீம் ஷுஸ்டீஸோட டோம்பு அங்கதான் இருக்கு. அவருடைய ஓன் டோம்பு எங்க இருக்கு அப்படின்னா டோம்னா என்ன வரையில் பண்ண இடம் வந்து சிக்கிந்திரா ஆக்ரால இருக்கு. அதே மாதிரி டெம்பிள் எதுக்கு கோவிந்த தேவாக்கு டெம்பிள் வந்து அவரை பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஜஹாங்கீர் எடுத்துட்டாங்க. சார் என்ன பண்ணாரு, பில்டிங்ஸ் பிராக்டிஸ் இது அந்த மார்பிள்ஸ் எல்லாம் பில்டிங்ஸ்ல வந்து மார்பிள்ஸ் போடுறது, டிசைன் பண்றது, ஃப்ளோரல் டிசைன்ஸ் பண்றது செவத்துல, அது எல்லாமே வந்து இவர் தான் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் மோத்தி மஸ்ஜித் அப்படின்றது லாகூர்ல தான் வந்து பில்ட் பண்ணாரு. அதே சமயத்துல ஓல் முஸ்லானியம் இன் சஹர்தாரா அப்படின்றது பில்ட் பண்ணிருக்காரு லாகூர்ல. நூர் ஜஹான். ஸோ நூர் ஜஹான் யாரு, ஜஹாங்கீருடைய ஒய்ஃப். ஸோ அந்த விடோன்னு சொன்ன இல்லையா, அவங்கதான். ஸோ அவங்க டாம் ஆஃப் இமுத் உத் தௌலா அட் ஆக்ரா பில்ட் பண்ணிருக்காங்க. ஷாஜஹான் என்ன பண்ணார், தாஜ்மஹால், மோதி மஸ்ஜித், ரெட் ஃபோர்ட் அட் டெல்லி, சலிமர் பாக் லாகூர். அடுத்தது வந்து அதை வந்து நம்ம ஷாஜஹானாபாத் கூட கூப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து முசாஃபின் புர்ஜ் அட் ஆக்ரா. ஸோ அவருடைய லாஸ்ட் லைஃப் அங்கதான் வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீஸ் மஹால், பீகாக் த்ரோட் பை பீபாதால் கான். இஃப் தேர் இஸ் அ பாரடைஸ் ஆன் எர்த் இட் இஸ் ஹியர். எங்க அப்படின்னா அந்த பீகாக். அவுரங்கசீப், மோத்தி மஸ்ஜித் அட் டெல்லி, பாப்ஷாஹி மாஸ்க் அட் லாகூர், பீபிகா மகாப்ரா இன் அவுரங்காபாத். சரி, முகலோட பெயிண்டிங்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாமா. ஸோ ஹுமாயூன் வந்து 2 பெர்ஷியன் ஆர்டிஸ்ட வந்து வர சொல்லியிருந்தாரு, மிர் சையத் அலி அண்ட் அப்துல் சாமத் அப்படின்றவங்க. ஸோ அவங்க தான் வந்து கோர்ட் பெயிண்டர்ஸா இருந்தாங்க. எப்ப அப்படின்னா ஹுமாயூன் பீரியட்ல. அடுத்தது அக்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு யூரோப்பியன் ஸ்டைல்ல அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெர்ஷியன் மகாபாரத் இருக்கு இல்லையா, யார் பெயிண்ட் பண்ணது அப்படின்னா தஷ்வந்த். ஸோ ஜஹாங்கீர் அப்படின்றவங்களுடைய பீரியட்ல தான் வந்து பெயிண்டிங் ரொம்ப ஃபேமஸா இருந்தது. யூரோப்பியன் ஸ்டைல் பெயிண்டிங்ஸ் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க புது புது மாடல்ல. ஸோ இவரோட பெயிண்டிங் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் ஆஃப் அனிமல்ஸ் தான் நிறைய இருந்தது. ஸோ அனிமல் பெயிண்டிங்ல யாரு வந்து ரொம்ப ஹையா இருந்தது அப்படின்னா உஸ்தாத் மன்சூர் அப்படின்றவர் தான் இருந்தாரு. ஸோ மாஸ்டர் ஆஃப் போர்ட்ரேட்ஸ் யாரு அப்படின்னா பிஷன் தாஸ் அப்படின்றவங்க. யூஸ் ஆஃப் ஹேலோ அண்ட் டிவைன் லைட்ஸ் எல்லாமே ஜஹாங்கீர் பீரியட்ல தான் நடந்தது. நெக்ஸ்ட் முகல் பீரியட்ல லிட்ரேச்சர், நான் ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு இதுவும் புக் பத்தி சொன்னேன், இருந்தாலும் நான் சொல்றேன். கான் அப்துல் ரஹ்மான் அப்படின்றவர் பாபர் எழுதின டுசுக் ஐ பாபரி அப்படின்றவரை வந்து துருக்கிய மொழியில இருந்து பெர்ஷியன் மொழிக்கு வந்து மாத்தினார். யாரோட பீரியட்ல அப்படின்னா அக்பருடைய பீரியட்ல. அபுல் ஃபேசல் அப்படின்றவர் வந்து ஐன் ஐ அக்பரி அண்ட் அக்பர் நாமா ரெண்டையுமே இவர் தான் கம்போஸ் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து அப்துல் குவாதிர் பதாதுதி அப்படின்றவர் வந்து என்ன ரோட் பண்ணாரு அப்படின்னா அக்பருடைய கோர்ட்ல கிதாப் உல் ஹாதிஷ், தரிக் ஐ அல்ஃபி, முதாக்கப் உல் தவாரிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து கௌஜா நிசாமுதீன் அகமத் ஹவாரி. யார் என்ன எழுதினாரு அப்படின்னா தபக் ஐ அக்பரி அப்படின்றது எழுதுனது. ஸோ மோஸ்ட்லி அக்பர் பீரியட்ல எழுதின புக்ஸ் இருக்குது, பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து ஜஹாங்கீர் கம்போஸ்ட் ஹிஸ் மெமோரியல். என்ன அப்படின்னா
துஸ் ஐ ஜஹாங்கிரி இது பெர்ஷியன் லாங்குவேஜ்ல. சோ இது என்ன அப்படின்னா ஒரு பெர்ஷியன் நேம்ல தான் எல்லாமே இருக்கும் புக்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து ஜஹாங்கீர் ரீஜன்ல வந்து ஹமீத் அப்படின்றவங்க வந்து பாட்ஷா நாமா, அதுக்கப்புறம் கஃபி கான் அப்படின்றவர் வந்து முன்தாகப் ஐ லுபப் அப்படின்ற ரெண்டு வந்து எழுதுனாங்க ஜஹாங்கீர் ரீஜன்ல. தாரா அப்படின்றவர் வந்து ஒரு கிரேட் ஸ்காலரா இருந்தார். அவர் வந்து உபனிஷத், பகவத்கீதா எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி மஜம் உல் பிராரின் அப்படின்றத எழுதினாரு. நெக்ஸ்ட் வந்து மிர்சா எம்டி குவாசிம் என்ன எழுதினாரு அப்படின்னா அலம்கீர் நாமா அப்படின்றத எழுதினாரு. அலம்கீர்னா தெரியல, அதுனா அவுரங்கசீப் பீரியட்ல எழுதப்பட்டது அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஈஸ்வர் தாஸ் நகர் அப்படின்றவர் வந்து ஃபட்டுஹட் ஐ அலம்கிரி அப்படின்றது தான் வந்து எழுதினது. ஸோ இவ்வளவுதான் முகல் எம்பரர்ல, வேற எதுவுமே இல்ல. ஸோ இதை படிங்க. இதுல இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்க அப்படின்னா புக்ஸ், பெயிண்டிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து யார் அந்த பில்டிங்ஸ் கட்டினது அப்படின்றத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் பாத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹவ் அ நைஸ் டே.